ஹாய் ஆல், இன்னைக்கு என்ன vlogனா சிக்கன் மந்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே காட்டியிருக்கேன். ஸோ அதோட பேர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து மந்தி மசாலா தான். மந்தி மசாலா மட்டும் கிடையாது, சிக்கன் மேக்னேட் பண்ணதுக்கும் அதான் மசாலா. தேவையான பொருட்கள் நல்ல மிளகு, ஜீரகம், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, ஜாதிபத்திரி, ஜாதிக்காய், அப்புறம் வந்து தனியா, மராத்தி முக்கு இதெல்லாம் தேவைப்படும். ஸோ எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஸோ வறுத்து எடுத்துகிட்டு பார்த்திங்க அப்படின்னா அது கூட சோம்பு சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து மந்தி அண்ட் சிக்கன் மேக்னேட் மசாலா. ஸோ சைடில் பார்த்திங்க அப்படின்னா வந்து சிக்கனையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு ஹோல் சிக்கனை பார்த்திங்க அப்படின்னா 4 to 5 பீஸ் தான் கட் பண்ணி எடுத்துருக்கோம். எதுக்குன்னா மந்தி செய்கிறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கோடு கோடாக போட்டுக்கோங்க சிக்கனில். அப்போ தான் அதோடய ஜூஸ் வந்து நல்லாவே சிக்கனில் இறங்கும். அண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பாஸ்மதி அரிசி வந்து ஊற வச்சுட்டோம். நீங்கள் வந்து மேக்ஸிமம் மந்தி செய்கிறதுக்கு பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுங்கள். சரி பார்த்திங்க அப்படின்னா வந்து பிரியாணி செய்கிறதுக்கு, அதாவது மந்தி செய்கிறதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் சூடானதுக்கப்புறமாட்டு வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம பிரியாணி இலை, அதாவது பிரிஞ்சி இலை, உள்ளி, அப்புறம் வந்து பச்சை மிளகா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அதோட பச்சை வடை போகணும். அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமாட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாட்டு வந்து காஞ்ச லெமன், ஓகேவா, எலுமிச்சப்பழம். ஸோ அது வந்து கடையிலையும் கிடைக்குது, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமாட்டு மல்லி, புதினா, அந்த மாதிரி பிரியாணிக்கு போடக்கூடிய இலைகள் எல்லாமே வந்து அதில் முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல சிக்கன், ஸோ அதையும் பார்த்திங்க அப்படின்னா இதிலே நம்ம ஆட் பண்ணிடணும். ஏன்னா இப்போவுமே ஆட் பண்ணும் போது தான் அதோட ஜூஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த சிக்கனை நல்லாவே இறங்கியிருக்கும், அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கிண்டி கொடுத்துட்டு நம்ம மூடி வச்சிடணும். ஸோ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமாட்டு, சிக்கன் வெந்ததுக்கப்புறமாட்டு கொஞ்சம் கிண்டி கொடுத்துட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணணும். அண்ட் தேவையான அளவு தண்ணி, உப்பு, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வந்து மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் வேக வைக்கணும். அந்த மசாலா வந்து ஜூஸ் வந்து அந்த சிக்கனில் இறங்குறதுக்காண்டி நம்ம கொஞ்சம் வேக வைக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் வந்து இந்த மாதிரி பண்ணும் போதே வெந்துடும். ஸோ பொரிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லாவே வெந்துடும். ஸோ பட் பொரிக்கும் போது டக்குன்னு போட்டு எடுத்துருங்க, நான் வந்து ரப்பர் மாதிரி ஆயிடும். ஸோ இதுக்கு சைடில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கேஷ்யூஸ், பாதாம்ஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து வறுத்து எடுத்துக்கோம். ஏன்னா மந்திக்கு அது வந்து தேவை. பாதாம், கேஷ்யூஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உள்ளி இதெல்லாமே வந்து மந்திக்கு தேவை. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் நெய் விட்டு தான் வந்து வறுத்து எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பாதாம், கேஷ்யூ வறுத்துட்டு அதே நெய்யில் பார்த்திங்க அப்படின்னா வந்து உள்ளியுமே வந்து வறுத்து எடுத்துக்கிறோம். அண்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து உப்பெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா கிண்டி கொடுத்துட்டு, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் அந்த ஃப்ளேவர் இறங்கியிருக்கும், அஸ் வெல் அஸ் சிக்கனுமே நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து சைடில் எடுத்துக்கலாம். எதுக்குன்னா நம்ம சிக்கனை வந்து பொரிக்கணும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சிக்கனை தனியாக எடுத்துகிட்டு அந்த தண்ணியிலே பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அரிசி, ஸோ அதை கழுவி பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த தண்ணியிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டுடணும். ஸோ சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அதாவது அரிசி வந்து வெந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து இது ஓரளவுக்கு குக் ஆகிருக்கும். ஸோ இந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த இதை வந்து இறக்கி வச்சிடணும் கீழே. ஏன்னா இது வந்து ஒரு 80% குக் ஆகிருக்கும். இன்னொரு 20% நம்ம வந்து தம் போடும் போது பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எசன்ஸ் தான். இது வந்து பாதாம் எசன்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஆட் பண்ணுறோம். அண்ட் நெய் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது என்ன பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வீட் மாவு இருக்குது இல்லையா, அதை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மாவு மாதிரி எடுத்து பேஸ்ட் மாதிரி எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதில் அப்ளை பண்ணுறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து சிக்கன் மேக்னேஷனுக்கும் அதே மசாலா தான். ஸோ அந்த மசாலா கூட பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், வினிகர் அண்ட் வந்து ரெட் கலர் வந்து ஆட் பண்ணுறோம். தண்ணி ஊற்றி ஒரு மேக்னேட் பண்ணுற மசாலா அளவுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமாட்டு இது கூட உப்பு சேர்த்து அந்த சிக்கனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தடவி எடுத்து பொரிச்சுக்கணும். இந்த பொரிக்கும் போது தான் ஒரு டிஃபிகல்ட்டி என்ன தெரியுமா, நம்ம வீட்டில் சட்டி வந்து சின்னதாக இருக்கும், இந்த பீஸ் வந்து பெருசாக இருக்கும். அப்போ நம்ம ஒன்றா போட்டு எடுக்கும்போது ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் பொரிக்கும் போது கொஞ்சம் பெரிய சட்டியில் பொரிங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும்.
சின்ன சட்டியில் பொரிச்சோம் அப்படின்னா வந்து டைம் ஆகும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது, டைம் ஆகும்னா. அதே மாதிரி சிக்கனில் மசாலா தடவும் போது ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம பாட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு தடவிட்டே போனோம் அப்படின்னா முதல்ல முள் இருக்கும், அது வந்து கையில் குத்திரும். ஸோ அதனால் வந்து சிக்கன் மேக்னேட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். எங்கள் வீட்டில் சட்டி கொஞ்சம் சின்னது தான், அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து கோரி ஊற்றிட்டு இருந்தோம் எண்ணெய் மேலே. ஸோ சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரைஸ் வந்து இனிமேல் தான் தம் போட போகிறோம். ஃபஸ்ட் வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம உள்ளே எடுத்து வைக்கணும். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாதாம், கேஷ்யூஸ், உள்ளி அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தூவி விட்டுருணும். அதுக்கப்புறம் தான் சிக்கன் எடுத்து வைக்கணும். அண்ட் மந்திக்கு வந்து இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து சார்கோல். அது ஸோ நம்ம சார்கோல் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்மெல் கொடுக்கும், நமக்கு மந்திக்கு வந்து ஒரு நல்ல குட் ஸ்மெல் கொடுக்கும், அவ்வளோதான். அண்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா தம் போட்டு எடுத்துக்கணும். நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மயோனிஸ், நான் தான் ரெடி பண்ண அந்த மயோனிஸை. இது பார்த்திங்க அப்படின்னா கேர்டு, சாதா கேர்டு தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி சாஸ், அதாவது மந்திக்கு யூஸ் பண்ணுவாங்களா தக்காளி சாஸ், அது பாயாசம். ஸோ ஆக்சுவலி இது பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பர்த்டேக்கு எடுத்தது, பட் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. 12th April எடுத்தது, பட் ரொம்ப டிலே ஆகிடுச்சு நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆக்சுவலி வந்து திறக்கும் போதே நல்லா ஸ்மெல்லாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்களுமே ட்ரை பண்ணுறோம், எப்படி இருக்குன்றலாம் எங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்களுமே ட்ரை பண்ணுறோம். ஸோ நல்லா இருந்துச்சு டேஸ்ட் எல்லாமே. நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மயோனஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வீட்லேயே தான் ரெடி பண்ணியிருந்தோம். அது எப்படின்றது நான் ஒரு நாள் வந்து வீடியோ போடுறேன், ரொம்ப ஈஸி தான். ஸோ கேர்ட்லாம் வைப்பாங்களான்றது எனக்கு தெரில, பட் என்னோடய மம்மி எனக்கு சொன்னாங்க கேர்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ டொமேட்டோ சாஸுமே நாங்கள் வீட்டில் தான் ரெடி பண்ணோம். ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வரணும் அப்படின்னா வந்து கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.